Welcome dear friends to my video lecture on data interpretation, that is unit 7 of paper 1. Of course, it's a very short, very important questions are given according to the syllabus. The camera is not working, very sorry that it happens, but I want to give by all means of tonight itself so that some of you may be watching this. So, what are the contents of this unit, syllabus of this unit? Sources, acquisition and classification of data, quantitative and qualitative data, graphical representation, that is bar chart, histograms, pie chart, table chart and line chart, and mapping of data. Then data interpretation, data governance. So all these things are there. அதாவது தரவு தொகுப்பு மற்றும் வகைப்படுத்தல், அதாவது சோர்ஸஸ், அக்விசிஷன், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா அப்படின்னுடைய தமிழாக்கம். இதில் சில கேள்விகள் முன்வைப்போம். ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு குறிப்பிட்ட ஆய்விற்காக தரவுகளை சேகரிக்க விரும்புகிறார். அவர் நேரடியாக கண்காணிப்பதன் மூலம் டைரக்ட் ஆப்சர்வேஷன், அதன் மூலம் தகவல்களை பெறுகிறார். இது எந்த வகையான தரவு என்று கேட்கிறார். நேரடியாக கண்காணிப்பதன் மூலம் தரவுகளை சேகரிக்கின்றார். A researcher wants to collect the data for a specific study. He gathers information by direct observation. What type of data is this? That is, ஸ்ட்ரைட்டாகவே அவர் அப்சர்வ் பண்ணுறதுனால, அவரே முன்னால் நின்று ஒரு விஷயத்தை செய்கிறாருனால இது முதன்மை தரவு அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைமரி டேட்டா, ஏன்னா இன்னொருத்தர் வழியாக அவர் செய்யலை, தானே அவர் செய்கிறார் அப்படிங்கிறதுனால அது ப்ரைமரி டேட்டா வகையை சார்ந்தது. அதுதான் சரியான ஆன்சர். ஸோ முதன்மை தரவு அப்படிங்கிறதுடைய விளக்கம் என்னன்னா, முதன்மை தரவு என்பது நேரடியாக கண்காணிப்பு, பரிசோதனை அல்லது நேர்காணல் போன்ற முறைகளின் மூலம் சேகரிக்கப்படும் தரவு, அது முதன்மை தரவு. ஸோ பிரைமரி டேட்டா இஸ் கலெக்டட் டைரக்ட்லி த்ரூ அப்சர்வேஷன், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆர் இன்டர்வியூஸ். ஸோ தட் இஸ் தி ஐடியா ஹியர். அடுத்து, ஒரு நிறுவனம் தன்னுடைய விற்பனை புள்ளிகளை பற்றிய தரவுகளை பத்திரிகைகள் மற்றும் அரசு அறிக்கையிலிருந்து பெறுகிறது. இந்த தரவுகள் எந்த வகையாக அடையாளம் காணலாம், அதாவது எந்த தரவு அடிப்படை வகையில் அமையும், எந்த வகையான அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. A company collects data about the sales figures from newspapers and government reports. How can this data be classified? That is raw data. ரொம்ப ராவாக இருக்குது. போட்டு தரவு, முதன்மை தரவு, இரண்டாம் நிலை தரவு, தரவு பகுப்பாய்வு 4 கொடுத்துருக்காங்க. அதாவது இன்னொருத்தர்கிட்ட இருந்து, அதாவது பத்திரிகைகள் மற்றும் அரசு அறிக்கைகள், அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க போட்டிருக்காங்க, அதை தன்னுடைய ஒரு தரவாக எடுக்கிறதுக்கு பேர் செகண்டரி டேட்டா. செகண்டரி டேட்டா, இரண்டாம் நிலை தரவு அப்படின்னா என்னன்னா, இரண்டாம் நிலை தரவு என்பது முன்னதாகவே வேறு ஒரு நோக்கத்துக்காக சேகரிக்கப்பட்ட தரவோடு நாம் எடுத்துக்கொள்வோம். அது செகண்டரி டேட்டான்னு பேர், இரண்டாம் நிலை தரவு. So secondary data is information that has been collected previously for another purpose. அடுத்து, தரவுகளை பொருத்தமான வகையில் குழுவாக அமைத்து பயன்படுத்துவதற்கான முதன்மையான நோக்கம் என்ன? ஏன் தரவுகளை ஒரு மாதிரி குரூப்பாக போடுறோம்? ஆர்கனைசிங் டேட்டா இன்ட்டு மீனிங்ஃபுல் குரூப்ஸ், அது முக்கியமான கேள்வி. தகவலை சரியாக புரிந்து கொள்ள உதவும், டு ஹெல்ப் இன் அண்டர்ஸ்டாண்டிங் இன்ஃபர்மேஷன் கரெக்ட், அது உண்மையா? தரவுகளை குறைக்க, டு ரெடியூஸ் டேட்டா குவான்டிட்டி, பிழைகளை அதிகரிக்க, டு இன்க்ரீஸ் எரர்ஸ், தரவை அழிக்க, டு டிலீட் டேட்டா, இதெல்லாம் அபத்தமானது. அந்த முறை தான் ரைட். அதாவது எதுக்காக இது டேட்டா ஆர்கனைஸ் பண்ணி குரூப்பாக போடுறோம்னா, டு இன்க்ரீஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த டேட்டா, டு ஹெல்ப் இன் அண்டர்ஸ்டாண்டிங் இன்ஃபர்மேஷன் கரெக்ட்லி. தரவை பொருத்தமான வகையில் அமைத்தல் மூலம் பகுப்பாய்வு செய்வதற்கும் முடிவுகளை எடுப்பதற்கும் அது உதவி செய்த குழுக்கள் உதவி செய்யும். ஆர்கனைசிங் டேட்டா ப்ராப்பர்லி ஹெல்ப்ஸ் இன் அனாலிசிஸ் அண்ட் மேக்கிங் இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ். கீழ்கண்ட எந்த தரவு தொகுப்பு முறையில் தரவுகள் எண்களாக வழங்கப்படுவதில்லை? எண்கள் அப்படின்னு சொல்கிற எண்கள்னா அப்போ குவாலிட்டேட்டிவ், இந்த தரம் சார்ந்த அந்த அனாலிசிஸ் பகுப்பாய்வில் தான் நிச்சயமாக எண் இருக்காது. அது ஒரு ஆக்டிவிட்டியை பற்றி பேசுவோன்னு வைங்க, அது தரம் சார்ந்த ஒரு டேட்டாவாக, அளவு சார்ந்த டேட்டா இருக்காது. அப்போ இந்த தரவு தொகுப்பு முறையில் தரவுகள் எண்களாக எதில் வழங்கப்படுவதில்லை அப்படின்னு சொன்னால், இது 4 கொடுத்துருக்காங்க, எதுன்னு சொல்லி பார்ப்போம். மாதிரி கணக்கெடுப்பு, சாம்பிள் சர்வே, அளவீட்டு தரவு தொகுப்பு, குவான்டிடேட்டிவ் டேட்டாவில் அளவுகள் இருக்கும்.
தரத்தொடர்பு தரவு தொகுப்பு குவாலிட்டேட்டிவ் டேட்டா கலெக்ஷன், அப்புறம் கணக்கியல் தரவு தொகுப்பு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா கலெக்ஷன். இது நம்ம கேட்ட கேள்விக்கு என்ன பதில்? எந்த தரவு தொகுப்பு முறையில் தரவுகள் எண்களாக வழங்கப்படுவதில்லை அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக தரத்தொடர்பு தரவு தொகுப்பு, அதாவது குவாலிட்டேட்டிவ் டேட்டா கலெக்ஷன். குவாலிட்டேட்டிவ் டேட்டா கலெக்ஷனில் தான் எண்கள் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட விவரம் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட விளக்கம் இருக்கும், ஆனால் எண்கள் இருக்காது. தரத்தொடர்பு தரவுகள் எண்ணிக்கையாக அல்லாது வார்த்தைகள், கருத்துக்கள் மற்றும் விவரங்களாக வழங்கப்படும். அதாவது எண்ணிக்கை இல்லாமல் வார்த்தைகள், கருத்துக்கள், விவரங்களாக வழங்கப்படும். குவாலிட்டேட்டிவ் டேட்டா இஸ் ரெப்ரசன்டட் இன் வேர்ட்ஸ், ஒப்பீனியன்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ராதர் தன் நம்பர்ஸ். அடுத்த கேள்வி சொல்ல, ஒரு புள்ளி விவர அறிக்கையில் தரவுகளை பிரிக்க வேண்டிய முக்கிய காரணம் என்ன? ஒரு புள்ளி விவர அறிக்கையில் தரவுகளை பிரிக்க வேண்டிய முக்கிய வாட் இஸ் த கீ ரீசன் ஃபார் கிளாசிஃபைங் டேட்டா இன் அ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்? புள்ளி விவர அறிக்கையில் தரவுகளை பிரிக்க வேண்டிய நோக்கம் என்ன? நிச்சயமாக விளக்கத்தை எளிதாக்கட்டும், சிம்பிளிஃபை எக்ஸ்பிளனேஷன், அதுதான் அதனுடைய நோக்கம். மற்றதெல்லாம் நான் பார்த்த உடனே தெரியும் நமக்கு அது அவத்தமான ஸ்டேட்மெண்ட். ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் வாட் இஸ் த கீ ரீசன் ஃபார் கிளாசிஃபைங் டேட்டா இன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்? ஒரு புள்ளி விவர அறிக்கையில் தரவுகளை பிரிக்க வேண்டிய முக்கிய காரணம் விளக்கத்தை எளிதாக்காது தான் சரியான பதில். விளக்கத்தை அந்த பிங்கிறது தான் சரியானது. ஸோ தரவுகளை பிரித்தல் மூலம் பகுப்பாய்வை எளிதாக்கலாம் மற்றும் சரியான முடிவுகளை எடுக்க அது உதவும். கிளாசிஃபைங் டேட்டா மேக்ஸ் அனாலிசிஸ் ஈஸியர் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் ட்ராயிங் ஆக்யூரேட் கன்க்ளூஷன்ஸ். தரவியல் பகுப்பாய்வு அடுத்த ஏரியாவுக்கு போகிறோம். இப்போ தரவியல் பகுப்பாய்வு பரிமாண மற்றும் விலை மதிப்பீட்டு தரவு அப்படின்ட்டு இல்லை. இது குவாலிட்டேட்டிவ் டேட்டா, குவான்டிடேட்டிவ் டேட்டா. சில கருத்து டிரான்ஸ்லேஷன் வித்தியாசமாக இருக்குது. நம்ம அளவீட்டு தரவு மற்றும் தரவு அப்படின்றத நம்ம பிரிச்சுக்கணும். இந்த விலை மதிப்பீட்டு அப்படின்னு சும்மா ஒரு டிரான்ஸ்லேஷனில் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அது குவாலிட்டேட்டிவ் டேட்டாங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒரு ஆராய்ச்சியாளர் மாணவர்களுடைய தேர்வு மதிப்பெண்களை மற்றும் அவர்களின் படிப்பு முறையின் மீது மேற்கொண்ட ஆய்வில் அவர்களுடைய கல்வி தொடர்பான மனநிலை என்பதை பதிவு செய்வது எந்த வகையான தரவு? முதல்ல அளவு ரீதியாக மதிப்பெண்களை எடுக்கிறாரு. அதே நேரத்தில் அந்த மதிப்பெண்களை வச்சு மேற்கொண்ட ஆய்வில் அவர்களுடைய கல்வி தொடர்பான மனநிலை அப்படிங்கிறத பதிவு செய்கிறார். அப்படின்னா ரெண்டு விஷயம் இங்கே இருக்குது. அது எண்களை மதிப்பெண்களை வச்சு மதிப்பெண்களை எடுக்கிறார் அப்படின்னாலே அது குவான்டிடேட்டிவ் டேட்டா அங்கே வந்துடுது. அந்த குவான்டிடேட்டாவை வச்சு என்ன செய்கிறாரு? ஆய்வு செய்து அவர்களுடைய கல்வி தொடர்பான மனநிலையை அவர் பதிவு செய்ய அதை பற்றி ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணுறான்னு வைங்க. அப்போ அது குவாலிட்டேட்டாக மாறுது. அப்போ ரெண்டு இருக்கா இல்லையா? ஏன்னா அதுதான் ஐடியா இங்கே. அதாவது ரெண்டுமே இதில் மிக்ஸ்டு டேட்டாவாக இருக்குது. A researcher conducted a study on students' exam score and the study methods, recording their academic mindset. இந்த academic mindsetங்கிறது தரம் சார்ந்த தரவு. அதில் எண்கள் இருக்காது, ஆனால் மதிப்பெண்ணில் எண்கள் இருக்குது. அதனால் ரெண்டுமே கலந்த ஒரு மிக்ஸ்டு டேட்டா கலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாட் டைப் ஆஃப் டேட்டா இஸ் திஸ்? அது பரிமாணம் மற்றும் தரம் மற்றும் அளவீட்டு தரவு இரண்டும். இதில் டிரான்ஸ்லேஷன் வித்தியாசமாக இருக்குது. தர மற்றும் அளவீட்டு தரவு, போத் குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் டேட்டா இதில் இருக்குது. ஸோ கல்வி தொடர்பான மனநிலை என்பது எண்ணிக்கையை அளவிட முடியாது, அதனால அது குவாலிட்டேட்டிவ் டேட்டா. ஆனால் மதிப்பெண்கள் எண்களாக இருக்கிறதுனால அது குவான்டிடேட்டாவாக இருக்குது. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது ரெண்டுமே அங்கே இருக்குது. அப்படிங்கும்போது இரண்டு வகையான அந்த தரவுகள் அங்கே இருக்கின்றன இந்த கேள்வியை பொறுத்தளவு. I hope you understood. Academic mindset is an attribute that cannot be measured numerically. It's a quality that cannot be measured numerically. இது ஆசிரியர்கள் மாணவர்களால் விவரிக்கப்பட்ட உணர்வு அல்லது மனநிலை என்பதால் இது தரவு, தரம் சார்ந்த தரவு, குவாலிட்டேட்டிவ் டேட்டா. Since it is an expressed feeling or state of mind, it falls under qualitative data. அடுத்து தரவுகளை அளவீட்டு கோட்பாடு, மெஷர்மெண்ட் ஸ்கேல் அப்படிங்கிறது. தரவுகளை அளவீட்டு கோட்பாட்டு அடிப்படையில் வகைப்படுத்தும் போது எந்த அளவீட்டு நிலைக்கு ஸ்கேல் ஆஃப் மெஷர்மெண்ட் குவான்டிட்டி டேட்டா பொதுவாக சேர்க்கப்படும். குவான்டிடேட்டிவ் டேட்டாவை இந்த மெஷர்மெண்ட் ஸ்கேல் ஒரு 4 இருக்குது நமக்கு தெரியும். நாமினல் ஸ்கேல், ஆர்டினல் ஸ்கேல், இன்டர்வல் ஸ்கேல், ரேஷியோ ஸ்கேல்ட்டு ஒரு 4 வகையான ஸ்கேல். இந்த 4 ஸ்கேலில் இந்த குவான்டிடேட்டிவ் டேட்டாவுக்கு உரிய அந்த ஸ்கேல் என்ன, பொதுவாக அது நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. When classifying data based on measurement theory, which measurement scale is commonly used for quantitative data?
அளவீட்டு தரவுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த மெஷர்மெண்ட் ஸ்கேல் என்ன அப்படின்னா அது விகித அளவீட்டு முறை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். விகித அளவீடு ரேஷியோ ஸ்கேல் அப்படின்றது, அதாவது இந்த குவான்டிடேட்டிவ் டேட்டாங்கிறது பொதுவாக இடைவெளி இன்டர்வல் அல்லது விகித அளவீட்டுக்குள் வரலாம் அப்படிங்கிறது உள்ள பாயிண்ட். ஸோ இதில் வந்து விகித அளவீடு அது கொடுத்துருக்கு இங்கே 4வது டி ஆப்ஷன், அதுதான் ரைட். விகித அளவீட்டு அளவு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இயல்பான தொடக்க புள்ளி ட்ரூ 0 இருப்பதால் இதை அதிகமாக பயன்படுத்த அளவீடு இந்த குவான்டிடேட்டாக 0 வச்சு தானே செய்கிறோம். 0 1 2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 0 வச்சு நம்ம அளவீடு செய்கிறதுனால குவான்டிடேட்டிவ் டேட்டாவில் ரேஷியோ ஸ்கேலை நம்ம பயன்படுத்துகிறோம் குவான்டிடேட்டிவ் டேட்டாவில். அதுதான் ரொம்ப முக்கியமான கருத்து. குவான்டிடேட்டிவ் டேட்டா ஜென்ரலி ஃபால்ஸ் அண்டர் இன்டர்வல் ஆர் ரேஷியோ ரெண்டுமே. ரேஷியோ ஸ்கேல் அப்படிங்கும்பொழுது அது ட்ரூ 0 அதில் இருக்குது. அதுதான் குவான்டிடேட்டிவ் டேட்டாவில் பயன்படக்கூடிய ஒரு அளவீட்டு முறை. The ratio scale is more commonly used as it has a true 0 point. I hope you understood this. அடுத்து குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் டேட்டா இன் டேட்டா இன்டர்பிரேஷன். இதை பற்றி என்னென்ன விஷயங்கள் சொல்லணும்? அளவீட்டு தரவு மற்றும் தரம் சார்ந்த தரவு, இதை பற்றிய சில கேள்வி. A researcher is conducting a study on customer satisfaction. They collect the responses using a 5-point Likert scale. Strongly disagree, strongly agree வரைக்கும் இந்த 5-point Likert scale. Strongly disagree, agree, disagree, neutral, அப்புறம் agree, strongly agree, அந்த மாதிரி 5 இது அப்படி போகுது. What type of data is being collected இதில் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆராய்ச்சி செய்பவர் வாடிக்கையாளர் திருப்தியை பற்றி ஒரு ஆய்வு மேற்கொள்கிறார். அவர் 5 புள்ளிகள் கொண்ட லைக்கெட் அளவுகளை மிகவும் ஒப்புக்கொள்ளவே அப்படிங்கிற அந்த பாயிண்ட்லேருந்து மிகவும் ஒப்புக்கொள்கிறேன் வரைக்கும் 5 பாயிண்ட் இருக்கும், உங்களுக்கு தெரியும். மிகவும் ஒப்புக்கொள்கிறது, நியூட்ரலாக இருக்கிறது, மாடரேட்டாக இருக்கிறது, அப்புறம் ஒப்புக்கொள்ளவில்லை, மிகவும் ஒப்புக்கொள்ளவில்லை அப்படின்ற கடைசி மட்டும் அப்படி போகிறது. 5 பாயிண்ட்டாக அது வரும். இதில் வந்து எந்த வகையான தரவுகள் சேர்க்கப்படுகின்றன அப்படின்னு கேட்குறாங்க. நாமினல் டேட்டாவா, ஆர்டினல் டேட்டாவா, இன்டர்வல் டேட்டாவா, ரேஷியோ டேட்டா. ஆர்டினல் டேட்டா வரிசை தரவுங்கிறது, அதாவது வேறு ஒன்றும் சொல்ல, ஸ்ட்ராங்லி அக்ரி, நியூட்ரல், டிஸ்அக்ரி, ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி அப்படின்னு வருதுன்னா இது வந்து ஆர்டினல் ஸ்கேல் வரிசை தரவு அப்படின்னு சொல்லி இது சொல்கிறது. ஸோ ஆர்டினல் டேட்டா ஹேஸ் எ மீனிங்ஃபுல் ஆர்டர் பட் டஸ் நாட் ஹேவ் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் பிட்வீன் வேல்யூஸ் இங்கே கிடையாது. சும்மா சொல்கிறோம், ஒரு வரிசை தரவாக சொல்கிறோமே ஒழிய it doesn't have equal intervals between values. Likert scale responses represent ranked categories making them ordinal data. அதனால் இந்த லைக்கெட் ஸ்கேலே வந்து ஆர்டினல் டேட்டாவில் வரக்கூடியங்கிற விஷயம் தெரியும். ஏன்னா அது வந்து சும்மா ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் ஸ்ட்ராங், அது வந்து கரெக்டாக அது ஈக்குவல் இன்டர்வல்ஸ்லாம் அதில் இருக்கான்னு நம்ம சொல்ல முடியும். ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி, நியூட்ரல், அக்ரி, ஸ்ட்ராங்லி அக்ரி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இது ஒரு வரிசை தரவாக தான் இது இருக்குது, ஆர்டினல் டேட்டாவாக தான் இது இருக்குது என்பதை நான் புரிந்து கொண்டோம். லைக்கெட் ஸ்கேலை வந்து ஆர்டினல் ஸ்கேலை தான் பெரிதுபடுத்துகிறது. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் குவாலிட்டேட்டிவ் டேட்டா இஸ் ஃபால்ஸ். இதில் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டேட்டாவை பற்றி ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் உருவில் இருக்குது, அது என்னன்னு சொல்லி சொல்லணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இப்போ குவாலிட்டேட்டிவ் டேட்டா நமக்கு தெரியும். குவாலிட்டேட்டிவ்னா அளவு சார்ந்தது, குவாலிட்டேட்டிவ்னா எண்ணங்கள், ஒப்பீனியன்ஸ், விவரங்கள், அது சார்ந்த குவாலிட்டேட்டிவ். இப்போ இந்த 4 ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்து நம்ம சொல்லணும். எது இல்லைன்னு சொல்லணும். குவாலிட்டேட்டிவ் டேட்டா இருக்காது ஒரு ஸ்டேட்மெண்ட்டில், அது என்னது? இட் டிஸ்கிரைப்ஸ் கேரக்டரிஸ்டிக் தட் cannot be measured numerically. இது குவாலிட்டேட்டிவ் டேட்டா. எண் மூலம் அளவிட முடியாத பண்புகளை விவரி பண்ணலாம் குவாலிட்டேட்டிவ் டேட்டா. தரம் சார்ந்த அளவீடு பகுப்பாய்வு. சரி, இட் கேன் இன்க்ளூட் கேட்டகரிஸ் லைக் ஜெண்டர், கலர் ஆர் ஒப்பீனியன். இது பாலினம், நிறம் அல்லது கருத்துக்கள் கொண்ட பிரிவுகளுக்கு இதுவும் நியூமரிக்கல் நம்பர்லாம் அதில் இல்லை, ஒரு மாதிரி தரம் சார்ந்த விஷயமாக தான் இருக்குது. அது இதுவும் ஓகே, பி இஸ் ஓகே. சியை பாருங்கள், இட் இஸ் ஆல்வேஸ் ரெப்ரசன்டட் இன் நியூமரிக்கல் ஃபார்ம். இது எப்போது எண் வடிவில் காணப்படும்னா அது தப்பு. குவாலிட்டேட்டிவ் டேட்டாவில் எண்கள் வராது. அடுத்தது ரைட், இட் இஸ் யூஸ்ஃபுல் இன் அண்டர்ஸ்டாண்டிங் பிஹேவியர்ஸ் அண்ட் பெர்செப்ஷன். நடத்தைகள் மற்றும் பார்வைகள் புரிந்து தட்ஸ் ஃபைன். எது இருக்காது, இட் இஸ் ஆல்வேஸ் ரெப்ரசன்டட் இன் நியூமரிக்கல் ஃபார்மேட்டுங்கிறது நிச்சயமாக இதில் இருக்காது. எதில் இருக்காது? குவாலிட்டேட்டிவ் டேட்டாவில் இருக்காது. அது தவறான அறிக்கை. இப்படி தான் கேள்விகள் வரும். குவாலிட்டேட்டிவ் டேட்டா இஸ் டிஸ்கிரிப்டிவ் அண்ட் நாட் இன்ஹெரண்ட்லி நியூமரிக்கல்.
It focuses on characteristics, attributes, qualities with a subjective analysis. அப்படின்னா என்ன அர்த்தம்? தரமான தரவுகள் விவரிப்பு செய்வதாக இருக்கும் மற்றும் இயல்பாக எண் வடிவிலாக இருக்காது. இது பண்புகள், குணாதிசயங்கள் மற்றும் உணர்வுகளை முன்வைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சாலே எத்தனை கேள்வி வந்தாலும் நம்மளால் எழுத முடியும். அடிப்படையில் குவான்டிடேட்டிவ் டேட்டானா அளவு சார்ந்தது எண்கள், குவாலிட்டேட்டிவ் டேட்டானா பண்புகள், குணாதிசயங்கள், உணர்வுகளை சார்ந்தது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, a school principal wants to analyze a student performance using exam scores, attendance percentage and student feedback. Which combination of data types is being used? ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் வந்து என்ன செய்கிறாரு? ஒரு பள்ளி தலைமை ஆசிரியர் தேர்வு மதிப்பெண்கள், வருகை சதவீதம் மற்றும் மாணவர் கருத்துக்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி மாணவர் செயல்திறனை பகுப்பாய்வு செய்ய விரும்புகிறார். எந்த தரவு வகைகளின் சேர்க்கை இங்கே பயன்படுத்தப்படுகிறது? ஒன்லி குவான்டிடேட்டிவ் டேட்டா, அளவுரு தரவுகளா? ஒன்லி குவாலிட்டேட்டிவ் டேட்டா, தரமான தரவுகள் மட்டுமா? அல்லது எ மிக்ஸ் ஆஃப் குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் டேட்டா, எண் மற்றும் தரமான தரவுகளுடைய கலவையாக மிக்ஸ்டு மிக்ஸ்டு மெஷர்மெண்ட்டாக இருக்கும். குவான்டிடேட்டிவ் மிக்ஸ்டு டேட்டாவாக இருக்கும். எண் சார்ந்த தரம் சார்ந்த ரெண்டு கலந்து. இதில் நன் ஆஃப் வேலை எதுவும் இல்லைன்னா நம்ம ஏற்கனவே ஒரு கேள்வி பார்த்தோம், அதே டைப்பில் வராது. அதாவது ஸ்டூடெண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸாம் ஸ்கோர், அட்டண்டன்ஸ் பெர்சன்டேஜ் ஓகே. ஆனால் அது ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக்குன்னு வரும்பொழுது அது குவாலிட்டி டேட்டாக மாறும். ஃபீட்பேக்குங்கிறது எண்ணங்கள், பண்புகள், இதன் அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு பின்னூட்டத்தை அது வந்து எதில் இருக்கும்? குவாலிட்டி டேட்டா. இந்த அட்டண்டன்ஸ் பெர்சன்டேஜ், எக்ஸாம் ஸ்கோர்லாம் குவான்டிடேட்டிவ் டேட்டா, எண் சார்ந்த டேட்டாவில் இருக்கும். அப்போ ரெண்டு இருக்குது. எ மிக்ஸ் ஆஃப் குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் டேட்டா என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ எக்ஸாம் ஸ்கோர்ஸ் அண்ட் அட்டண்டன்ஸ் பெர்சன்டேஜஸ் ஆர் நியூமெரிக்கல், எண் சார்ந்தது குவான்டிடேட்டிவ். while student feedback represents descriptive opinions, qualitative. தேர்வு மதிப்பெண்கள் மற்றும் வருகை சதவீதம் எண்ணிக்கையான அளவுரு தரவுகள் இருக்கும். ஆனால் மாணவர் கருத்து விவரிப்பாக இருக்கும், தரமான கருத்து அப்படின்னு நான் சொல்கிறேன், குவாலிட்டேட்டிவ் டேட்டான்னு சொல்கிறேன். அப்போ ரெண்டு கலந்து. Which of the following is the best method to analyze large sets of quantitative data efficiently? ஸோ கீழ்கண்டவற்றில் எது அதிக அளவிலான அளவு சார்ந்த தரவுகளை திறமையாக பகுப்பாய்வு செய்ய சிறந்த முறை? ஸோ எது அதிக அளவிலான எண் சார்ந்த தரவுகளை திறமையாக பகுப்பாய்வு செய்ய ஒரு திறந்த முறைன்னு கேட்குறாங்க. வெரி நைஸ் திங். லார்ஜ் செட்ஸ் ஆஃப் குவான்டிட்டி டேட்டா, அது நன்றாக பார்த்துக்கணும். தெமெட்டிக் அனாலிசிஸ், கருப்பொருள் பகுப்பாய்வுன்னு இருக்குது. டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், விவரிப்பு புள்ளிகள் இருக்குது. கான்டென்ட் அனாலிசிஸ், உள்ளடக்க பகுப்பாய்வு இருக்குது. ஃபெனமெனாலஜிக்கல் ஸ்டடி, நிகழ்வியல் ஆய்வு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரிஞ்சிடும் என்ன கேள்வி. குவான்டிடேட்டிவ் டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் மெத்தட் என்னன்னா, அது வந்து நிச்சயமாக டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுதான் எண்கள் சார்ந்து விவரிப்பு புள்ளி. அதாவது எண்களை வச்சு நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு முடிவை எட்டுவது. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், அவ்வளோ பல விஷயங்களை சொல்கிறோம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில், ரிசர்ச்சில் பயன்படுத்துகிறோம். அந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விவரிப்பு புள்ளிகளில் உள்ளடக்கியது இந்த எண்ணியல் சார்ந்த அந்த டேட்டா, குவான்டிடேட்டிவ் டேட்டா. மற்றதெல்லாம் வந்து குவாலிட்டேட்டிவ். தெமெட்டிக் அனாலிசிஸ்னால் ஒரு கருப்பொருளை வந்து பகுப்பாய்வு செய்வதுன்னா அதில் எண்ணங்கள், உணர்வுகள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதே மாதிரி கான்டென்ட் அனாலிசிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளடக்க பகுப்பாய்வு. அதான் மற்றவங்கள்ட்ட இன்டர்வியூலாம் பண்ணுறோம், அந்த கான்டென்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுறோம், அதெல்லாம் வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டாவில் சேர்ந்துடும். ஃபெனமெனாலஜிக்கல் ஸ்டடியும் நிகழ்வியல் ஆய்வு. இப்போ ஃபெனமெனாலஜிக்கல் ஸ்டடி ரிசர்ச்சில் கூட நம்ம பார்த்துருக்கோம். நிகழ்வியல் ஆய்வு என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களை போய் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊரில் போய் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. கொரோனா சமயத்தில் அவங்களுக்கு என்ன உணர்வு இருந்துச்சு, எப்படி அவங்க தப்பிச்சாங்க, அப்படி வாழ்க்கையை திரும்ப கிடைச்சப்போ அவங்க என்ன உணர்ந்தாங்க, இதெல்லாம் ஃபெனமெனாலஜிக்கல் ஸ்டடி. இது வந்து எண் சார்ந்ததாக இருக்குது, அவருடைய ஒப்பீனியன்ஸ் என்ன. இது தரம் சார்ந்த ஒரு அளவீடாக, தரம் சார்ந்த தரவு ஃபெனமெனாலஜிக்கல் ஸ்டடியில். அப்போ ஏன்னா அது இன்டர்வியூ வழியாக அவங்கள்ட்ட இருந்து கேட்டு அதை வந்து ஆராய்ச்சி பண்ணுறது அப்படிங்கிறது இவருடைய சப்ஜெக்டிவ் நேச்சரில் இருக்கும். ரிசர்ச்சருடைய ஒரு சப்ஜெக்ட், அவருடைய சொந்த விதங்கள்லாம், அவர் எப்படி அந்த கான்டென்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய சொந்த திறமையை வச்சு. அப்படி இருக்கிறது பேர் ஃபெனமெனாலஜிக்கல் ஸ்டடி. அதனால் 3 விஷயம் வந்து குவாலிட்டேட்டிவ் பகுப்பாய்வில் வரும். அதாவது
தரம் சார்ந்த பகுப்பாய்வில் வரும். இது thematic analysis, content analysis, phenomenological study mode. Descriptive statistics குவான்டிடேட்டிவ் டேட்டாவோடு சேர்ந்து லார்ஜ் செட்ஸ் ஆஃப் குவான்டிடேட்டிவ் டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் மெத்தட் வந்து அது என்னது, இப்போ எல்லா ரிசர்ச்சும் நம்ம இந்த சர்வே ரிசர்ச்செல்லாம் நான் அதை தான் பண்ணிட்டுருவோம். அது வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்கோர்ஸ் நன்றாக புரிந்து கொள்வோம். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சம்மரைஸ் லார்ஜ் செட்ஸ் ஆஃப் நியூமெரிக்கல் டேட்டா யூஸிங் மெஷர்ஸ் லைக் மீன், மீடியன், மோட் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதெல்லாம் பயன்படுத்தி லார்ஜ் செட்ஸ் ஆஃப் நியூமெரிக்கல் டேட்டாவை அனலைஸ் பண்ணுறோம் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதான் மற்றதெல்லாம் வந்து நீங்கள் அதில் கொடுத்துருக்க அந்த மேலே நாளில் மற்ற மூணுமே வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டாவை சேர்ந்தது. ஸோ விவரிப்பு புள்ளியியல் என்பது எண்ணிக்கை கணிப்புகள், அதாவது சராசரி, நடுநிலை மதிப்பு, முறைமையான மதிப்பு, மீன், மீடியன், மோட் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், நிலையான மாறுபாடு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இதை பயன்படுத்தி பெரிய அளவிலான தரவுகளை குறுகிய முறையில் அல்லது சுருக்கமான முறையில் விளக்க உதவுவதுதான் இந்த விவரிப்பு புள்ளியியல், டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, இது சம்மந்தமாக நிறைய கேள்வி. இது வந்து நான் சொல்கிறது ஒரு கேள்வி, ஆனால் இதை வச்சுக்கிட்டே 4 கேள்வி கேட்கலாம். They may ask about thematic analysis, content analysis, phenomenology study, அதெல்லாம் குவாலிட்டேட்டிவ் டேட்டான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை வச்சுக்கிட்டே 4 கேள்வி நம்ம கேட்க முடியும். பட் ஒரு கேள்வியை நன்றாக புரிந்து கொண்டால் எந்த கேள்வி வந்தாலும் நம்ம எழுதலாம். அடுத்து, which scenario requires qualitative data rather than quantitative data for better insights? எந்த சூழ்நிலையில் அளவீட்டு தரவுகளுக்கு பதிலாக தரமான தரவுகள் பயன்படுத்தப்பட வேண்டும்? எந்த சூழ்நிலையில் அளவீட்டு தரவுகளுக்கு பதிலாக தரமான தரவுகள்? ஃபைண்டிங் த ஆவரேஜ் இன்கம் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் அ கம்பெனி. நிச்சயமாக ஆவரேஜ்னு சொன்னாலே அது எண்கள் சார்ந்தது. அது நிச்சயமாக வந்து இது வந்து குவாலிட்டேட்டிவ். நமக்கு கேட்டிருக்கிறது குவாலிட்டேட்டிவ் டேட்டாவுக்கு எப்படிப்பட்ட சூழல், இந்த சூழல் வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டா, அதனால் அதை விட்டுறோம். ஐடென்டிஃபைங் கஸ்டமர் ஒப்பீனியன்ஸ் அபவுட் அ நியூலி லான்ச்டு ப்ராடக்ட். புதிய தயாரிப்பை பற்றிய வாடிக்கையாளர் கருத்துக்கள், இந்த மாதிரி கருத்துக்களை அறிகிறது வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டா, அதைத்தான் கேட்குறாங்க. அதே போல் சிஏ பாருங்க, அது வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டா, எண்கள் சார்ந்தது. மெஷரிங் த ஹைட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூல். ஒரு பள்ளியில் மாணவருடைய உயரத்தை அளவிடுதல்ங்கிறது வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டா, அளவீட்டு சார்ந்த தரம். டிஏ பாருங்க, கால்குலேட்டிங் த பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாசிங் அண்ட் எக்ஸாம். அதுவும் நம்பர்னா எண் சார்ந்தது. ஒரு தேர்வு தேர்ச்சி ஒரு மாணவருடைய சதவீதத்தை கணிக்கிறது. அப்போ அதில் எது தரம் சார்ந்த ஒரு சூழ்நிலைன்னா ஐடென்டிஃபை கஸ்டமர் ஒப்பீனியன் அபவுட் நியூ லான்ச்டு ப்ராஜெக்ட். அதெல்லாம் சரியான பதில் இந்த கேள்வி. என்ன கேள்வி? எந்த சூழ்நிலையில் அளவுரு தரவுகளுக்கு பதிலாக தரமான தரவுகள் பயன்படும்? தரமான தரவுகள் இதில் தான் இருக்கும். ஐடென்டிஃபை கஸ்டமர் ஒப்பீனியன்ஸ் அபவுட் நியூலி லான்ச்டு ப்ராஜெக்ட். அவங்க அண்டர்ஸ்டுட் திஸ் பேசிக் பிரின்சிபலை நம்ம கற்றுக்கிட்டோம்னா போதும். யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர் எனி கொஸ்டின். ஸோ ஐடென்டிஃபை கஸ்டமர் ஒப்பீனியன்ஸ் அபவுட் அ நியூலி லான்ச்டு ப்ராடக்ட் சரியான பதில். ஏன்னா கஸ்டமர் ஒப்பீனியன்ஸ் ஆர் சப்ஜெக்டிவ் அண்ட் ரிக்வயர்ட் டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ் மேக்கிங் குவாலிட்டேட்டிவ் டேட்டா மோர் சூட்டபிள். வாடிக்கையாளர் கருத்துக்கள் உணர்வியல் அடிப்படையில் ஆனது, எனவே தரமான தரவுகள் இதற்கு பொருத்தமானதாக இருக்கும். அடுத்த ஏரியாவுக்கு போனோம். சிலபஸில் இருக்கக்கூடியது தான் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அண்ட் டேட்டா மேக்கிங். இதை பற்றி தியரிட்டிக்கல் கேள்வியாகவும் அவங்க கேட்குறாங்க. முன்னாலெல்லாம் வந்து அந்த பார் சார்ட்டெல்லாம் போட்டு கேட்பாங்க. இப்போ சமீபத்தில் இந்த 2-3 தேர்வுகள்லாம் அது இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் இருந்தாலும் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். பார் சார்ட்டினுடைய டெஃபினிஷனையும் அதனுடைய பண்புகளை வச்சோ கூட கேள்வி கேட்கலாம். அப்படின்னா அந்த மாதிரியான கேள்விகளை தான் இதில் நம்ம கேட்டுக்கணும். பார் சார்ட், ஹிஸ்டோகிராம், பை சார்ட், டேபிள் சார்ட், லைன் சார்ட்டுன்னு நமக்கு சார்ட்டில் பல வகைகள் இருக்குது. அதை பற்றிய கேள்விகள் என்னவாகும்? A company sales data over 5 years is represented in a line chart. லைன் சார்ட்னா நமக்கு தெரியும், அப்படியே விடாமல் அப்படியே லைனாக போயிட்டு மேலே கீழேயும் போயிட்டு எக்ஸாக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே மேலேங்கன்னு ஒரு தொடர்ந்து எந்த விதமான இடைவெளி இல்லாமல் ஒரு லைன் போயிட்டுருக்கோம். அது பேர் லைன் சார்ட்னு சொல்கிறோம். ஸோ a company sells data over 5 years is represented in a line chart. If the trend shows a steady increase in sales except for a sudden dip in the third year, 3வது வருஷம் திடீர்னு ஒரு சரிவு ஏற்படுது, மற்றபடி எல்லாம் சீராக ஒரே மாதிரி அப்படியே போயிட்டுருக்கு மேலே. அப்போ வாட் குட் பி a possible reason for the dip? திடீர்னு கீழே சரிவாகிறதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம்?
ரொம்ப வித்தியாசமான கேள்வி. ஸோ ஒரு நிறுவனத்தின் 5 ஆண்டுகளுக்கான விற்பனை தரவுகள் வரி வரைபடத்தில் லைன் சார்ட்டில் காண்பிக்கப்பட்டுள்ளன. விற்பனை தொடர்ந்து அதிகரிக்கும் போது 3வது ஆண்டில் திடீரென சரிவு காணப்படுகிறது. இந்த சரிவுக்கான காரணம் என்னவாக இருக்கும் நம்ம யூகிக்கணும். புதிய போட்டியாளருடைய தோற்றம் அது இருக்கலாம், அது உண்மையாக இருக்கலாம். எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ காம்படிட்டர், ஒரு கடை வச்சுருக்கோம், அது பக்கத்தில் இன்னொரு கடையை ஏற்றாக்க ஒரு கடை வந்தால் அது காம்படிட்டர், நம்மளுடைய வியாபாரம் கொஞ்சம் கம்மியாகும், அது மாதிரி சொல்கிறோம். புதிய போட்டியாளருடைய தோற்றம். பொருளாதார மந்தநிலை, பொதுவாக ஊர் முழுக்க வந்து எக்கனாமிக் ரெக்சஷன் அப்படின்னா என்ன, பொருளாதார மந்தநிலை. உற்பத்தி கோளாறு, ப்ரொடக்ஷன் டிஃபெக்டிவ், ப்ரொடக்ஷன் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை அந்த ஆண்டு, அதனால வந்து சரிவு ஏற்படுது. ஸோ எது சரியான பதில்னா ஆல் ஆஃப் தி அபவ், எல்லாமே காரணமாக இருக்கும். A sudden dip in sales could be due to multiple reasons such as increased competition, economic downturns or production issues affecting supply. விற்பனையுடைய திடீர் சரிவுக்கு புதிய போட்டியாளருடைய தோற்றம், பொருளாதார மந்தநிலை மற்றும் உற்பத்தி கோளாறு போன்ற காரணங்கள் இருக்கலாம். சரி, அடுத்த கேள்வி. Which type of graph is most suitable for comparing the population distribution across different age groups in a city? ஒரு நகரத்தினுடைய வயது அடிப்படையிலான மக்கள் தொகை பரவலை ஒப்பிட எந்த வகையான வரைபடம் மிகவும் முக்கியமானது? வயது அடிப்படை, அதனுடைய நேச்சரை வச்சு நம்ம சொல்லணும். இப்போ இதில் பார்க்குறோம், வரி வரைபடம் லைன் சார்ட் இருக்குது, பட்டி வரைபடம் பார் சார்ட் இருக்குது, வட்ட வரைபடம் பை சார்ட் இருக்குது, வரலாற்று வரைபடம் ஹிஸ்டோகிராம் இருக்குது. இதில் நம்ம ஆன்சர் என்ன சொல்கிறோம்? ஹிஸ்டோகிராம். அதோட அர்த்தம் என்ன? ஹிஸ்டோகிராம் இஸ் ஐடியல் ஃபார் டிஸ்பிளே கண்டினியூஸ் டேட்டா. ஏஜுங்கிறது வந்து கண்டினியூஸ் டேட்டா, தொடர்ந்து போயிட்டே இருக்கு இல்லையா, ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இட்ஸ் அ கண்டினியூஸ் டேட்டா such as age distribution as it shows frequency in different age intervals. It shows a frequency in different age intervals. ஒரு வரலாற்று வரைபடம் வந்து தொடர்ச்சியான தரவுகளுக்கு பொருத்தமானது. என்ன, இது ஒரு வயது இடைவெளியின் அடிப்படையில் மக்கள் தொகையின் அடர்த்தியை காட்டுகிறது. அதான் வந்து ஹிஸ்டோகிராமை பயன்படுத்தும். அடுத்து, a pie chart representing the budget allocation of a company shows the following proportions: 40% on salaries, 30% on marketing, 20% on operations and 10% on miscellaneous expenses. If the total budget is 10 lakhs, how much is allocated for operations? முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த பை சார்ட்டை பற்றி நமக்கு தெரியும். பை சார்ட் அப்படின்னாலே மொத்தம் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குன்னா 100%. டிகிரி வைஸ் பார்த்தோம்னா 360 டிகிரி, டிகிரியாக பார்த்தோம்னா 360 டிகிரி. ஒரு வட்டம் அப்படின்னா 360 டிகிரி. அந்த மையத்தை சுற்றி இருக்கக்கூடிய மொத்த ஆங்கிள் வந்து எவ்வளோன்னா 360 டிகிரி. மொத்த சதவீதம் 100. வழக்கமாக நம்ம அப்படி தான் வச்சுக்கணும். ஒரு சர்க்கிளுடைய ஒரு மொத்த பெர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னோம்னா அது 100%. இப்போ அதுக்குள்ளே தான் வந்து கூறு போடும். 40% சேலரி, 30% மார்க்கெட்டிங், 20% ஆப்ரேஷன், 10% மிஸ்செலேனியஸ். ரொம்ப ஈஸியான கேள்வி, இது குழப்புற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். கேள்வி என்ன? ஹவு மச் இஸ் அலோகேட்டட் ஃபார் ஆப்ரேஷன்ஸ்? 20% ஆப்ரேஷன், அவ்வளோதான். மற்றதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. 20% வந்து ஆப்ரேஷன், அதை வச்சு நம்ம கணக்கீடு பண்ணணும். மொத்த தொகை 10 லட்சம், அதில் 20% வந்து ஆப்ரேஷன்னா அது எவ்வளோ தொகை? 100க்கு 20னா 100, அதாவது சதவீதம்னாலே 100 தானே. 100க்கு 20னா 10 லட்சத்துக்கு எவ்வளோன்னு கணக்கு பண்ணோம்னா அதுதான் ஆன்சர். அது எவ்வளோக்காக? 2 லட்சம் வரும். அதாவது 10 லட்சத்துக்குள் 20% என்னது? 100க்கு 20 அப்படின்னா 10 லட்சத்துக்கு எவ்வளோ? நீங்கள் அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 1/5ன்னு வரும். அப்புறம் அதை வந்து அப்படி தானே வரும். 20/100 20ஆல் வகுத்தோம்னா 1/5. அப்புறம் இந்த 5 வந்து 10 லட்சத்தால் வகுத்தோம்னா 2 லட்சம் வரும். புரியுதா உங்களுக்கு? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ்னா. ஸோ அந்த 20%ங்கிறது 2 லட்சம். I hope you understood. Okay. Now, which graphical representation is most effective for showing the trend of stock market prices over a period of time? Which graphical representation is most effective for showing the trend of stock market prices over a period of time? இதில் எந்த வரைபடம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கெல்லாம் பயன்படுது? இப்போ கூட பயன்படுத்துகிறாங்கல்ல, இந்த என்ன சொல்லுவோம், பிட்காயின், அந்த கிரிப்டோ கரன்சின்லாம் சொல்கிறோமே, அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் யூடியூப்லாம் வரும். அது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த லைன் இதுதான், லைன் சார்ட்டு தான் அதில் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டு ப்ரைஸஸ் பற்றி எல்லாம் இந்த லைன் சார்ட்டு தான் மேலே கீழே போயிட்டுருக்கு.
அதனால் ஒரே கோடாக அப்படியே போயிட்டுருக்கு. அது லைன் சார்ட். அதனால் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பயன்படக்கூடிய சார்ட் வந்து லைன் சார்ட். வெரி சிம்பிள் இட் இஸ். A line chart is used to track changes over time, making it ideal for stock market trends. ஒரு வரி வரைபடம் நேரத்தினுடைய அடிப்படையில் மாற்றங்களை கண்காணிக்க உதவுகிறது. எனவே பங்குச்சந்தை போக்குகளுக்கு பொருத்தமானது இந்த லைன் சார்ட். அடுத்து, if a table chart shows the number of students who passed an exam in 5 different schools, which graphical representation would best visualize the comparison? 5 வெவ்வேறு பள்ளிகளில் தேர்ச்சி பெற்ற மாணவருடைய எண்ணிக்கை ஒரு அட்டவணை மூலம் காட்டப்பட்டால் எந்த வரைபடம் ஒப்பீட்டை சிறப்பாக வெளிப்படுத்தும்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி. இந்த மாதிரி கேட்பாங்க. ஏன்னா இது வந்து ஒவ்வொரு சார்ட்டினுடைய பண்புகளின் அடிப்படையில் இதெல்லாம் கேள்வி கேட்குறது. இதில் எது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து பார் சார்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த பார் சார்ட்டு ஹிஸ்டோகிராமும் பார் சார்ட்டும் பக்கத்தில் ஒரு மாதிரி தான் இருக்கும். இந்த பார் சார்ட் வந்து தனித்தனியாக அப்படியே இருக்கும். இது வந்து ஏஜ் வந்து என்ன சொல்கிறோம், அந்த ஃப்ரீக்வன்சி வந்து ஒரே மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஹிஸ்டோகிராமை பயன்படுத்தணும்னு ஏற்கனவே பார்த்தோம். The bar chart is effective for comparing categorical data like the number of students. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் ஒரு பாக்ஸ் இருக்கிற மாதிரி அப்படி தனித்தனி பாக்ஸாக அப்படி அது வந்து பார் சார்ட்டில் அப்படி இருக்கும். A bar chart is effective for comparing categorical data like the number of students passing in different schools. பட்டி வரைபடங்கிறது வந்து பார் சார்ட்டு வெவ்வேறு பிரிவுகளுக்கும் தரவுகளை ஒப்பிடுவதற்கு மிகவும் பொருத்தமானது. அடுத்த கேள்வி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி. ஹிஸ்டோகிராம் அண்ட் பார் சார்ட் லுக் சிமிலர். யாருக்காலும் ஒரே மாதிரி இந்த பாக்ஸ் தான் இருக்கும். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்? வாட் இஸ் த கீ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தம்? வரலாற்று வரைபடம் ஹிஸ்டோகிராம்ங்கிறதும் பட்டி வரைபடம் ஒன்று போல தோன்றினா அதுக்கு முக்கியமான வித்தியாசம் என்ன? இந்த ஹிஸ்டோகிராம் வந்து தொடர்ந்து அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். தொடர்ந்து அந்த பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். கம்பேரிசனோடு அது போய்கிட்டு இருக்கும். ஆனால் வந்து இந்த பட்டி வரைபடம் அப்படிங்கிறது வந்து பார் சார்ட் அப்படிங்கிறது வந்து அந்த இடைவெளி இருக்கும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி. இப்போ ஒரு 5 பேரை கம்பேர் பண்ணுறோம்னா சேர்த்து வைக்க முடியாது. ரொம்ப அதுக்கு கேட்டகாரிகள் அப்படி கேட்டகாரிகள் கொஸ்டின் சொல்லுவோம். தனித்தனியாக அந்த பாக்ஸ் வந்து இதுதான் பார் சார்ட்டுக்கும் ஹிஸ்டோகிராமுக்கும் உள்ள வித்தியாசம். அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் ஹிஸ்டோகிராம் இஸ் யூஸ்டு ஃபார் கண்டினியூஸ் டேட்டா. தொடர்ச்சியான தரவுகளுக்கு பயன்படுத்துறது ஹிஸ்டோகிராம். வயது மாதிரி விஷயங்களை, எடை மாதிரி விஷயங்களை இதெல்லாம் வந்து ஹிஸ்டோகிராம் யூஸ்டு ஃபார் கண்டினியூஸ் டேட்டா. ஒயில பார் சார்ட் இஸ் யூஸ்டு ஃபார் கேட்டகாரிக்கல் டேட்டா. ஒரு 5 நபர்களை நம்ம கம்பேர் பண்ணால் அது கேட்டகாரிக்கல் டேட்டா. I think you understood this. So histograms represent continuous data where bars touch each other. அங்கே வந்து அந்த பார்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று டச் பண்ணிகிட்டு இருக்கோம் ஹிஸ்டோகிராமில். ஆனால் பார் சார்ட்டில் அப்படி இருக்கு. கேட்டகரி டேட்டா தனித்தனியாக அந்த கேப்போடு வந்து ஏன்னா தனித்தனி ஆட்களையோ இல்லை தனித்தனி என்டிட்டியோ வந்து நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ அதுதான் முக்கியமான வித்தியாசம். ஸோ வரலாற்று வரைபடம் தொடர்ச்சியான தரவுகளை பயன்படுத்துகிறது. அது பட்டிகள் ஒன்றுக்கொன்று ஒட்டி இருக்கும். ஆனால் பட்டி வரைபடம் பிரிவுகளை ஒப்பிட பயன்படுது. அதில் பட்டியலுக்கு இடையில் இடைவெளி இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன உதாரணத்தை வச்சு பார்த்துக்கலாம். அடுத்து இந்த பை சார்ட், இஃப் ஒன் செக்டார் ரெப்ரசன்ட்ஸ் 90 degrees, வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் டேட்டா டஸ் இட் ரெப்ரசன்ட்? ரொம்ப அருமையான கேள்வி. பை சார்ட்னாலே உங்களுக்கு எப்படி வட்டமாக இருக்கும். வட்டமாக இருந்தால் இது வந்து டிகிரியை பற்றி சொல்கிறாங்க. முழு வட்டத்துக்கு 360 டிகிரி. நல்லா பார்த்துக்கோங்க. முழு வட்டத்துக்கு 360 டிகிரி நமக்கு தெரியும். அதில் ஒன் செக்டார் ரெப்ரசன்ட் 90 டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒன் செக்டார் வந்து 90 டிகிரி என்ன, 4 பாகம் மொத்தம் 360 டிகிரியில் 90 டிகிரினா எத்தனை? மொத்தம் 4 பாகம் பிரிங்க 360 வந்துடும். அதில் ஒரு பாகம் தான் 90 டிகிரி. ரைட்டுங்களா? இந்த 90 டிகிரி எவ்வளோ பெர்சன்டேஜ்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ டி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஷின்? ஒட்டுமொத்த வட்டத்துக்கு 360 டிகிரி. அதில் ஒரு செக்டார் வந்து 90 டிகிரினா கால்வாசி அப்படின்னு தான் சொல்லணும். 4ல் ஒரு பாகம். ஏன்னு கேட்டிங்கன்னா 90 + 90 + 90 + 90 4 90 சேர்ந்து 360னா ஒரு கால் வட்டத்தில் இருக்கும் இந்த 90 டிகிரி. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். யா, அதனால் 4ல் வந்து அது 90 டிகிரி. ஓகே, யூ அண்டர்ஸ்டுட் தட்னா 4ல் ஒரு பாகம் 90 டிகிரி. அந்த 360 டிகிரியில் அப்போ பெர்சன்டேஜ் எவ்வளவு? மொத்தம் 100%னா 4ல் ஒரு பாகம் எவ்வளவு? 25%. வெரி சிம்பிள் இட் இஸ்னா. இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை அனலைஸ் பண்ணணும். நம்ம பை சார்ட்னா என்னன்னு தெரிஞ்சால் ரொம்ப ஈஸி. பை சார்ட்டில் மொத்தம் 360 டிகிரி இருக்கும்.
அதில் ஒரு பகுதி வந்து 90 டிகிரினா என்ன அர்த்தம்? 4ல் ஒரு பாகம் வந்து 90 டிகிரின்னு அர்த்தம். அப்போ பெர்சன்டேஜில் பார்த்தோன்னா 4ல் ஒரு பாகம் எவ்வளவு? மொத்த பெர்சன்டேஜ் வந்து 100% அந்த வட்டத்தில் அப்படின்னா 4ல் ஒரு பாகம் எவ்வளவு? 25%. அதை தான் கேட்குறாங்க. நல்ல அருமையான கேள்வி. A full circle is 360 degrees. So 90 by 360 into 100 வந்து 25. வெரி சிம்பிள். இது 360க்கு 90 டிகிரி அப்படின்னா 100க்கு எவ்வளவு? 25%. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். ஒரு முழு வட்டம் 360 டிகிரி. எனவே 30 by 360 into 100 25%. அப்படி ஆர்கியூ பண்ணலாம். ஓகே. Which chart would be most useful for showing a company's revenue share from different product categories? Which chart would be most useful for showing a company's revenue share from different product categories? ஒரு நிறுவனத்துடைய பல்வேறு தயாரிப்புகளிலிருந்து கிடைக்கும் வருவாய் சிறப்பாக காட்ட எந்த வரைவிட பொருத்தமானது? அதாவது ஒரு நிறுவனம் தான், ஆனால் பல்வேறு தயாரிப்புகள் கிடைக்க வருவாய்னா பை சார்ட்டில் தான் போடலாம். அதனால் பகுதி அதை பிரிக்கலாம். 360 டிகிரி இருக்கும். அதை வந்து நம்ம பிரிக்க முடியும். அப்படி கொஞ்சம் எவ்வளோ பெர்சன்டேஜ் எவ்வளோ பெர்சன்டேஜ்னு சொல்லி அதை பிரித்து நம்ம காமிக்க முடியும் தயாரிப்பு வேலை. அப்போ அது பை சார்ட்டில் தான் அது நடக்கும். ரொம்ப சூப்பர். ஐ திங்க் யூ கேன் இமேஜின் தட், ரைட்? A pie chart visually represents the proportion and is ideal for showing revenue distribution among categories. அதே போல் ஃபேமிலி பட்ஜெட், சாப்பாட்டுக்கு இவ்வளவு, துணிமணிக்கு இவ்வளவு, என்டர்டைன்மெண்ட்டுக்கு இவ்வளோ, இதெல்லாம் வந்து பை சார்ட்டில் ரொம்ப ஈஸியாக நம்ம அதை காமிக்க முடியும். அதுக்கு பயன்படக்கூடிய சார்ட்டு பை சார்ட்டு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி. ஸோ வட்ட வரையோட ஒவ்வொரு பிரிவினுடைய விகிதங்களை விளக்குவதற்கு ஏற்றது. A company's revenue over 5 years is represented using a bar chart. If the revenue in year 1 was 50 lakh rupees 50 lakh and increased by 20% each year, what would be the approximate revenue in year 5? 5 வருஷம் கழிச்சு, அதாவது 20 வருஷம் வருஷம் கூடியிருக்கு. 50 லட்சம் முதல் துவக்கத்தில், அப்புறம் அது இன்க்ரீஸ் ஆகுது 20% ஒவ்வொரு வருஷமும் கூடிட்டு போகுது அப்படின்னா வாட் would be the approximate revenue after 5 yearsன்னு அர்த்தம். அதுதான் கேள்வி. ஒரு நிறுவனத்தில் வருமானம் 5 ஆண்டுகளாக ஒரு பட்டியல் படம் மூலம் காட்டப்படுகிறது. முதல் ஆண்டில் வருமானம் 50 லட்சம், மேலும் ஒவ்வொரு ஆண்டும் 20% வைத்தால் 5ஆம் ஆண்டில் உள்ள வருமானம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதை நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ரெவன்யூ இன்க்ரீஸ் ஈச் இயர் பை 20%. ஸோ the formula to calculate year 5 revenue is 50 லட்சம் இன்ட்டு எவ்வளோ கூடுது ஒவ்வொரு வருஷமும் 1.2 isn't it? அப்படித்தானே சொல்லியிருக்காங்க. 20% அப்படின்னா என்ன அர்த்தம்? 20% கூடுதுன்னா 120, 100க்கு 120 கூடும். அப்போ 1.2. ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். 20% எவ்வளோ? 120. முதல்ல 100 இருக்கிறது, அடுத்து 120 மாறுது, அதுதான் அர்த்தம். அப்போ அது பெர்சன்டேஜ் எவ்வளோ? 1.2. 120 by 100 1.2ன்னு வரும். அது 4 வருஷம் இப்படியே போயிட்டுருக்கு. அப்படித்தானே 4 வருஷம் தொடர்ந்து. ஆனால் 5ஆவது வருஷத்தில் அதை கேட்குறாங்க. அப்போ தொடர்ந்து இது முதல் வருஷம் 50, அப்புறம் 5ஆவது வருஷங்கும் போது அடுத்து 4 தடவை நம்ம கால்குலேட் பண்ணணும். 1.2 into 1.2 into 1.2 into 1.2. அது வந்து எவ்வளோன்னா அதை கால்குலேட் பண்ணோம்னா அதை பெருக்கி நம்ம கால்குலேட் பண்ணால் 207.36 லட்சம் அப்படின்னு சொல்லி வரும். ஐ ஹாப் யூ அண்டர்ஸ்டுட் இது. இது ஃபார்முலா புரிஞ்சுங்க, இதே கணக்கு வரும்னு சொல்ல முடியாது. பட் ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டெப் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் 20% அப்படின்னா, அதாவது 100 இருக்க வேண்டிய இடத்துல 120 இருக்குது. அதுதான் அடுத்த ஆண்டு வருமானம். அப்போ 120 by 100 அப்படிங்கிறது 1.2 அப்படி கால்குலேட் பண்ணோம். அப்போ ஒவ்வொரு வருஷமும் அப்போ 4 வருஷத்துக்கு தொடர்ந்து அந்த 1.2 அப்படியே பெருகிட்டே போகுது. 1.2 லேக்ஸ். அப்போ 1.2 to the power 4, 1.2 to the power, ஏன்னா 4 வருஷம் தொடர்ந்து. அப்போ அதை தான் அப்படி கால்குலேட் பண்ணுறோம். 50 into 1.2 into 1.2 into 1.2 அப்படி சொல்லும் பொழுது எவ்வளோ தொகை வருதுன்னா 207.36 சரியான ஆன்சர். அப்கோர்ஸ் we can calculate and find out. Okay. A pie chart shows the percentage distribution of a company's expenses. Pie chartனா இந்த வட்டம். அதில் 30% is spent on salaries, 25% on rent, and the remaining on miscellaneous, அதாவது மற்ற யதார்த்தமான செலவுகள். What percentage spent on miscellaneous expenses? மீதமுள்ள செலவத்தையோ எவ்வளோ செலவுன்னா ரொம்ப சிம்பிள். மொத்தம் 100 இருந்து இதை கழிச்சிருக்கோம், அவ்வளோதான். மொத்தம் 3 ஐட்டம் தான் இருக்குது. சேலரிஸ், ரெண்ட்டு, மிஸ்சலேனியஸ், 3 விஷயம் இருக்குது. அதில் 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. 30%, இன்னொன்று 25% ரெண்ட்டு.
அதை ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 55% வரும். அப்போ நிச்சயமாக மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்ஸுக்கு எவ்வளோ இருக்கணும், 100லேருந்து கழிச்சிடும். மொத்தம் 100%. அதில் 55% இதுக்கு போயிடுது. இதுக்கு சேலரிக்கு ரெண்டு. அந்த மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்ஸுக்கு எவ்வளோ மீதி இருக்கும், 100 மைனஸ் 55 எவ்வளோ, 45% இருக்கும். ரொம்ப ஈஸியான கணக்கு, மனக்கணக்காகவே நாம் போட்டுவிட முடியும். டோட்டல் பர்சன்டேஜ் 100. ஆனால் அப்போ சேலரிஸ் ரெண்டு சேர்ந்து 55%. அப்போ மிஸ்செலேனியஸ் 100லேருந்து கழிச்சு மொத்த சதவீதம் 100. ஒரு பை டயக்ராம் அப்படின்னு சொன்னாலே அது 100%. அதில் சில ரெண்டு பகுதிகள் 55. அப்போ இந்த மூணாவது பகுதி மிஸ்செலேனியஸ் எவ்வளவு, 100லேருந்து 55 கழிச்சிட வேண்டியது. வெரி சிம்பிள் இட் இஸ், ஐ திங்க். A table shows the monthly sales data for 5 different products. If the average monthly sales of a product is 1200 units, what will be the total sales for that year in a year? ரொம்ப அருமையான கேள்வி. ஒரு அட்டவணை 5 வித்தியாசமான பொருட்களுடைய மாத விற்பனை தகவலை காட்டுது. ஒரு பொருளுடைய சராசரி மாத விற்பனை 1200 யூனிட்டுகளாக இருந்தால் ஒரு ஆண்டிற்கான மொத்த விற்பனை, அதாவது 5 வித்தியாசமான பொருட்கள் இருக்குது, அது ஓகே, அதனுடைய சராசரி 1100 யூனிட். அப்புறம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு, ஒரு மாதத்துக்கு 1200 யூனிட்டாக சராசரி மாத விற்பனை. அப்போ ஒரு வருஷத்துக்கு 12ஆல் பெருக்கணுமா இல்லையா, அப்படி தானே? ஒரு மாதத்துக்கு 1200 யூனிட்னா 12 மாதத்துக்கு எவ்வளவு, அது பெருக்கினீங்கன்னா நமக்கு வரும். ஒரு ஓரத்தில் பெருக்கி காமிச்சிங்கன்னா 14,400 யூனிட். அப்படி தானே? 12,000 × 12 மாதம். அப்போ டோட்டல் இயர்லி இயர்ஸுங்கிறது ஆவரேஜ் மந்த்லி சேல்ஸ். ஓகே, அது எவ்வளவு, 1200 × 12, 14,400. ரொம்ப ஈஸி. இதெல்லாம் சின்ன வயசில் செஞ்ச கணக்குகள், 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் செஞ்ச கணக்குகள். ஸோ மொத்த ஆண்டு விற்பனை சீக்கிரம் மாத சராசரி விற்பனை × 12. அது ஏற்கனவே கொடுத்துருக்காங்க மாத சராசரி. அப்போ 12 மாதத்துக்கு எவ்வளோவா இருக்கும், 14,400 பெருக்கணும்னா அவ்வளோவா. சரி, அடுத்து a line chart represents the population growth of a city over 10 years. ஒரு லைன் சார்ட் ஒரு நகரத்தினுடைய மக்கள் தேவை 10 ஆண்டுகளாக காட்டுகிறது. If the growth rate remains constant at 5% per year, ஒவ்வொரு ஆண்டும் அந்த வளர்ச்சி வீதம் 5% அப்படியே நீடிச்சுக்கிட்டே போகுது. அதான் அது மாறல, அதாவது ஒவ்வொரு ஆண்டுமே 5% அப்படியே போயிட்டு. ஆரம்ப மக்கள் தொகை 1,00,000 இருந்தால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தொகை எவ்வளவு இருக்கும்? நான் முதல்ல ஏற்கனவே போட்ட ஒரு கணக்கு மாதிரி வரக்கூடியதான். இது எப்படின்னா, பாப்புலேஷன் ஆஃப்டர் 10 இயர்ஸ் முதல்ல என்ன ஆகுது, பீஸ் ஈக்குவல் டு 1,00,000 முதல்ல இருக்குது, 1+. அப்புறம் ஒவ்வொரு ஆண்டு என்ன ஆகுது, எவ்வளோ வருது, 5% அப்படின்னா கூட எவ்வளோ, அந்த ஒன்னோட சேர்த்து 1.05, 5%. புரியுதா உங்களுக்கு? அப்போ அது 1.05 டு த பவர், ஏன்னா 10 வருஷம் அப்படி போயிட்டு. அப்போ நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 1 + 1.05 அதை ப்ராக்கெட்டில் போடணும். 1.05 × 1/05 அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா கடைசியில் அதை பெருக்கி காமிச்சோம்னா எவ்வளவு தொகை, 1.63 லேக்னு சொல்லி வரும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் இஸ் தி ஐடியா ஹியர். அதாவது வருஷத்துக்கு 5% நிலையாக போகுதுன்னா என்ன அர்த்தம், அசலோடு சேர்ந்து அந்த உயர்வு எவ்வளோ இருக்கும், 1.05 மாறும். முதல்ல ஒன்றா இருக்கிறது 1.05 மாறுது. அது 10 வருஷம் அப்படியே தொடர்ந்து போயிட்டு. அப்புறம் 1.05 10 தடவை போட்டு பெருக்கி அதை ஒன்றோட கூட்டினோம்னா அதுதான் ஆன்சராக இருக்கும். 1,00,000 கூட்டும்போது அப்போ 1.63 லேக்காக அது வரும். ரைட். A histogram represents the number of students scoring different marks in an exam. ஒரு histogram number of students scoring different marks in an exam. If 20 students scored between 40 to 50 marks and the total number of students is 200, what is the percentage of students in this range அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ரேஞ்ச் ஒரு இந்த வரலாற்று படத்தில் ஒரு கேள்வி மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களை காட்டுகிறது. 40 to 50 மதிப்பெண்களுக்கு இடையில் 20 மாணவர்கள் இருக்கிறாங்க. மொத்த மாணவர்கள் 200னா இந்த வரம்பிற்கு உள்ள மாணவர்களுடைய சதவீதம் ரொம்ப சிம்பிள். மொத்தம் 200 மாணவர்கள், இந்த 40 to 50 மதிப்பெண்கள்னா அந்த ஒரு பார்க்குள்ளே இருக்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் 20 பேர். அப்போ 200 பேர்த்துக்கு 20 பேர் அந்த 40 to 50 மதிப்பெண்களில் இருக்காங்கன்னா 100க்கு எவ்வளவு, அவ்வளோதான். பெர்சன்டேஜில் 100க்கு பார்க்கணும். ஸோ 20/200 × 100. அப்போ என்ன இருக்கும், 100ஐயும் 200 அடித்தோம்னா கீழே 2 வந்துடும். அப்போ 20ஐயும் 2ஐயும் அடித்தோம்னா 10% வந்துடும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். வெரி சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ். அதாவது அது கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த குறிப்பிட்ட ஒரு பார்
அது வந்து 45 to 50 வயசில் உள்ள 40 to 50 மதிப்பெண் வயசில் 40 to 50 மதிப்பெண் பெற்றவர்களுடைய எண்ணிக்கை வந்து 20 அப்படின்னு சொன்னாங்க. மொத்த மாணவர்கள் 200. அப்போ இந்த பெர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. அந்த 40 to 50 மார்க் வாங்கினா அந்த 20 ஸ்டூடெண்ட் வந்து என்ன பெர்சன்டேஜ் மொத்தத்தில்? மொத்தம் 200 பேர்னா இவங்க 20 பேர். அப்போ 100க்கு எவ்வளோ? அதான பெர்சன்டேஜ். அப்படி பார்க்கின்ற பொழுது நமக்கு கால்குலேஷன் அது 20/200 × 100. அப்போ 1/10 × 100. 10 100 அடித்தோம்னா 10%. ஓகே, இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க கணக்கு. ஏன்னா நான் அண்டர்ஸ்டாண்ட் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸில் செய்திருப்போம் இது மாதிரி. தரவு மற்றும் ஆட்சி. அடுத்து கடைசி முக்கியமான ஒரு விஷயம் டேட்டா அண்ட் கவர்னன்ஸ். இதில் கேள்வியெல்லாம் இப்போ ரீசெண்டாக கேட்டுக்கிறாங்க. இந்த அடிப்படை கருத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். தரவை கொண்டு ஆட்சியாளர்கள் பொதுமக்களுடைய நலனை மேம்படுத்துவதற்காக எந்த முறையை பெரும்பாலும் பயன்படுத்துகிறார்கள்? How do policy makers commonly use data to enhance public welfare? அது இயந்திர கற்றல் மற்றும் செயற்கை நுண்ணறிவா, புள்ளி விவர பகுப்பாய்வு மற்றும் முன்னறிவிப்பு மாதிரியா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், ப்ரெடிக்டிவ் மாடல்ஸா, சாதாரண கணக்கீடுகள், பேசிக் அரித்மெட்டிக் கால்குலேஷனா, பாரம்பரிய அனுபவ அடிப்படையிலான முடிவெடுப்பது, ட்ரெடிஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு டெசிஷன் மேக்கிங். இது ரொம்ப அருமையான கேள்வி. ஹவு டு பாலிசி மேக்கர்ஸ் காமன்லி யூஸ் டேட்டா டு என்ஹான்ஸ் பப்ளிக் வெல்ஃபேர்னா வழக்கமாக நம்ம செய்கிறது எப்படின்னா இதுதான். அதாவது வந்து modern governance relies on statistical analysis and predictive models to assess public needs and plan effective. நவீன ஆட்சி முறையில் தரவின் புள்ளி விவர பகுப்பாய்வு மற்றும் முன்னறிவிப்பு மாதிரிகள் பொதுமக்களுடைய தேவைகளை கணிக்க மற்றும் திட்டமிட பயன்படுத்தும். அதுக்கு பேர் என்னது? ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ப்ரெடிக்டிவ் மாடல். அதை தான் இப்போ வந்து எல்லா கவர்மெண்ட்டும் பயன்படுத்துகிறாங்க. இனிமேல் ஒரு வேளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பயன்படுத்தலாம். இப்போக்குள்ளே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற நவீன காலத்தில் இதுதான். அடுத்த தரவை பயன்படுத்தி அப்கோர்ஸ் கேள்வின்னா பதில் என்ன? கேள்வி வந்து ஹவு டு பாலிசி மேக்கர்ஸ் காமன்லி யூஸ் டேட்டா டு என்ஹான்ஸ் பப்ளிக் வெல்ஃபேர் அப்படின்னா அது நிச்சயமாக புள்ளி விவர பகுப்பாய்வு மற்றும் முன்னறிவிப்பு, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ப்ரெடிக்டிவ் மாடல்ஸ். அடுத்து தரவை பயன்படுத்தி ஊழலை கட்டுப்படுத்தி எந்த வகையான ஆட்சி முறைமைகள் அதிக பயனளிக்கின்றன? விச் கவர்னன்ஸ் மெக்கானிசம்ஸ் ஆர் மோஸ்ட் எஃபெக்டிவ் இன் கண்ட்ரோலிங் கரப்ஷன் யூஸிங் டேட்டா? இப்போ இன்றைக்கெல்லாம் பார்க்குறோம்னா எல்லாமே ஆன்லைன். ஏன் ஆன்லைன் சொல்ல? ஈவன் பத்திரப்பதிவு கூட ஆன்லைனில் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்ன? கரப்ஷன் குறையும். ஏன்னா நேரில் பார்க்கும்போது தான் காசு கேட்குறாங்க, காசு மட்டும் கையெழுத்து போடுறாங்க. எல்லாமே ஆன்லைனில் செஞ்சோம்னா அது ரொம்ப குறையும். கரப்ஷன் வந்து ரொம்ப கம்மி. அதுலேயும் கில்லாடியாக இருக்காங்க நம்ம ஆளுங்க. அது வந்து ஆன்லைனில் நம்ம அனுப்பிச்சுட்டு அப்புறமா இவங்க ஒரு நம்பர் கொடுப்பாங்க. ஏன்னா ஸ்கூல்ஸ்லாம் எல்லா ஸ்கூல்ஸு காலேஜெல்லாம் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு, வேறு வழியே இல்லை. சிலர் ரொம்ப ஓப்பனாகவே கேட்டுறாங்க. டாப் லெவலில் உள்ள ஆஃபீஸர்ஸ் நீங்கள் வந்து ஒரு கையெழுத்து ஏதாவது ஒரு அப்ரூவல் ஏதாவது வாங்கணும்னா ரொம்ப ஓப்பனாக கேட்குறாங்க. நம்மளாம் நினச்சே பார்க்க முடியும். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நம்ம இன்டெகிரிட்டி அது இதெல்லாம் சொல்கிறோம், அதே கரப்ஷனை பற்றி தான் பேசுகிறோம். ஓப்பன் டேட்டா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் சொன்னாலும் அவங்களே ஓப்பன் டேட்டா பிளாட்ஃபார்ம் வச்சுருக்குறாங்க. நீ இந்த நம்பருக்கு யாராவது ஒரு அவங்க மனைவி பேர்லையோ பிள்ளை பேரோ ஏதோ ஒரு நம்பரை கொடுத்து அந்த நம்பருக்கு அனுப்பிடுறீங்க. அதுவும் ஆன்லைன் தான் பண்ணுறோம். அப்புறம் எப்படி கரப்ஷன் ஒழியும்? ஆனால் ஓரளவுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன நினைக்குதுன்னா இந்த திறந்த தரவுத்தளங்கள் வழியாக நிச்சயமாக வந்து அதாவது இந்த ஊழலை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு ஆட்சி முறைமை ஏற்படும் சொல்லி நம்புகிறோம். திறந்த தரவுத்தளங்கள், ஓப்பன் டேட்டா பிளாட்ஃபார்ம், கையால் பதிவு செய்முறைகள் தான் பிரச்சனைக்குரியது. மேனுவல் ரெக்கார்டு கீப்பிங் மெத்தட்ஸ், தனியார் தரவு ப்ரைவேட் டேட்டா ரெபாசிட்டரிகள் நம்ம திறந்ததாக இல்லை, எடுத்துருவாங்க அவங்க. வாடிக்கையாளர் கருத்துக்களை மட்டும் ஆராய்வு, ரிலையிங் ஒன்லி அண்ட் கஸ்டமர் ஃபீட்பேக், அது இல்லை. ஊழலை குறைப்பதற்கு முக்கியமான ஒரு வழி ஓப்பன் டேட்டா பிளாட்ஃபார்ம், திறந்த தரவுத்தளங்கள். இதெல்லாம் சரியாக புரிந்து கொள்வோம். அடுத்து கீழ்கண்டவற்றில் எது தரவின் முக்கிய பயன்பாடாக கருதப்படாதுன்னு கேட்குறாங்க. அதாவது தரவில் எல்லாமே முக்கிய பயன்பாடு 4 ஸ்டேட்மெண்ட்டில் 3, ஏதோ ஒன்று வந்து பிரைமரி யூஸ் கிடையாது. தரவின் முக்கிய பயன்பாடாக கருதப்படாது என்ன? ஆட்சி தீர்மானங்களை ஆதரித்தல், சப்போர்ட்டிங் கவர்னன்ஸ் டெசிஷன்ஸ், பொது நலத்திட்டங்களை மேம்படுத்துதல், இம்ப்ரூவிங் பப்ளிக் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ், தவறான தகவலை பரப்புதல். நிச்சயமாக அதுக்கு அது கவர்மெண்ட் செய்யக்கூடாத வேலை, அது செய்யாது. அதுதான் வந்து இங்கே சேராது. பொருளாதார வளர்ச்சிக்கான முன்னேறிப்பு செய்யுது, அதெல்லாம் ஃபோர்காஸ்டிங் எக்கனாமிக் குரோத்தெல்லாம் செய்யும். தர வேண்டிய முக்கிய பயன்பாடாக அதெல்லாம். எது முக்கிய பயன்பாடாக இருக்காதுன்னா தவறான தகவல் வந்து ஒரு கவர்மெண்ட்டு பரப்பணும்.
ஸ்ப்ரெட்டிங் மிஸ்இன்ஃபர்மேஷன், டேட்டாவை வச்சு ஸ்ப்ரெட்டிங் மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுக்கவே முடியாது ஒரு கவர்மெண்ட். ஸோ தரவு பொதுநலத்திட்டங்கள் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான தீர்மானங்களை மேம்படுத்த பயன்படும். ஆனால் தவறான தகவல்களை பரப்பு செயல் ஆட்சிக்கு தீங்காக முடியும். அது வழக்கமாக செய்ய மாட்டாங்க, செஞ்சாங்கன்னா அது தீங்காக முடியும். ஸோ டேட்டா இஸ் யூஸ்டு டு இம்ப்ரூவ் பப்ளிக் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் எக்கனாமிக் ஃபோர்காஸ்ட், பட் ஸ்ப்ரெடிங் மிஸ்இன்ஃபர்மேஷன் இஸ் டெட்ரிமெண்டல் டு கவர்னன்ஸ். ஸோ தவறான தகவலை பரப்பு செயல் ஆட்சிக்கு தீங்கு. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் தட். ஒரு நாட்டில் வாக்காளர் பதிவை துல்லியமாக வலுப்படுத்த தரவின் எந்த பயன்பாடு அதிக பயனளிக்கும்? ரொம்ப அருமையான கேள்வி. வாக்காளர் பதிவை கரெக்டாக அதை கொண்டு போகிறதுக்கு, ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு எந்த டேட்டா பயன்படும்? விச் டேட்டா அப்ளிகேஷன் இஸ் மோஸ்ட் யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்ட்ரென்தனிங் voter registration accuracy in the country? உயர்நிலை கணித கோட்பாடுகள், அட்வான்ஸ்ட் மேத்தமெட்டிக்கல் தியரிஸா, இயந்திர கற்றல் அடிப்படையிலான வாக்காளர் சோதனை, மெஷின் லேர்னிங் பேஸ்டு ஓட்டர் வெரிஃபிகேஷனா, இயந்திர கற்றல் அடிப்படையிலான வாக்காளர் சோதனை, காகித ஆதாரமுள்ள வழக்கமான சரிவர், ட்ரெடிஷ்னல் பேப்பர் பேஸ்டு வெரிஃபிகேஷன், அதாவது சும்மா ரெக்கார்ட்லாம் எழுதி வைக்கிறோம்ல அது, சமூக ஊடக தகவல்களை நம்புவது, ரிலையிங் ஆன் சோஷியல் மீடியா டேட்டா. இதில் நம்ம பார்த்தோம், ஒரு நாட்டில் வாக்காளர் பதிவை துல்லியமாக வலுப்படுத்த தரவுடைய எந்த பயன்பாடு அதிக பயனளிக்கும்னா அது நிச்சயமாக இயந்திர கற்றல் மற்றும் தரவு பகுப்பாய்வு முறைகள். அதாவது மெஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஹெல்ப் என்ஹான்ஸ் தி அக்யூரசி ஆஃப் ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது இயந்திர கற்றல் மற்றும் தரவு பகுப்பாய்வு முறைகள் வாக்காளர் பதிவை துல்லியமாக வலுப்படுத்த உதவுகின்றன. அடுத்து இதான் கடைசி கேள்வி என்று நினைக்கிறேன். அரசாங்கத்தின் நலத்திட்டங்களுடைய விளைவுகளை மதிப்பீடு செய்ய தரவின் முக்கியமான சிறப்பு எது? What is the key feature of data that helps evaluate the impact of government welfare programs? தரவின் துல்லியம், accuracy of data, தரவின் நிறைவுத்தன்மை, completeness of data, தரவின் தனிப்பட்ட தன்மை, personalization of data, தரவின் புகழ்நிலை, popularity of data. இது ரொம்ப சரியான பதில் தான். தரவினுடைய துல்லியம் அதுதான் ரொம்ப முக்கியம். அரசாங்கத்தின் நலத்திட்ட விளைவுகளை மதிப்பீடு செய்ய தரவின் முக்கியமான செலவு. நலத்திட்டங்கள், அரசாங்கம் நலத்திட்டம் செய்யுதுன்னா தரவுகள் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எப்போவுமே இருக்கும். ஸோ அதனால் தரவின் துல்லியம் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ நலத்திட்டங்களுடைய விளைவுகளை மதிப்பீடு செய்ய தரவின் துல்லியம் மிகவும் முக்கியமானவை. ஏனெனில் தவறான தகவல் தவறான முடிவுகளுக்கு வழிவகுக்கும். Accuracy of data is crucial for evaluating welfare programs since incorrect data can lead to misleading conclusions. I hope you understood this, no? ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்விகள் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு செட்டில், தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருதுன்ட்டு கேள்விப்படுறதுனால அந்த கேள்விகளை கொடுத்து தயவுசெய்து நாளைக்கு பரீட்சை எழுதுகிறவங்க, தேர்வு எழுதுங்க, இன்றைக்கி ஒரு முறையாவது இதான் நான் 31 கேள்விகளை வேகமாக பார்த்துடலாம். அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இந்த மாதிரி கேள்விகள் நாளைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. God bless you abundantly.